உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடலுயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே பகூனி மே வெதிதானி ஜன்மானி தவ அர்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா. பகவான் கூறுவதாவது, அர்ஜுனா, அதாவது நம்மை பார்த்துதான், நமக்கெல்லாம் பல ஜென்மங்கள் முடிந்து விட்டது. ஆகையால் இந்த ஞானத்தை அறிந்து கொள்வது ரொம்ப கடினமானது. இந்த ஞானத்தை அறிந்து கொண்டால் என்ன பலன் என்று நமக்கு கேள்வி வரும். இந்த ஞானத்தை அறிந்து கொண்டால் நாம் உடம்பு அல்ல, ஆத்மாவு. இந்த ஆத்மாவு அழிவற்றது என்ற உணர்வு நமக்கு வரும் என்பதுதான் உண்மை. இல்லாவிட்டால் என்ன? இல்லாவிட்டால் மறுபடியும் மறுபடியும் பல உடலை எடுத்து எடுத்து துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மை. இந்த துன்பமானது எப்பொழுது மாறி வரும் என்று கேட்டால், நான் உடல் அல்ல, நான் ஆத்மாவு என்ற உணர்வு வரும் பொழுது இந்த துன்பமானது மாறுகின்றது. அதை வரையிலையும் இந்த துன்பமானது இந்த உடம்பை விட்டு மாறுவதில்லை என்பதற்காக பகவத்கீதையை நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் படித்து புரிந்து கொண்டால் இந்த உலகியல் வாழ்க்கைக்கு நமக்கு பிரச்சனை அல்லவா என்று கேட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. உதாரணமாக இந்த பகவத்கீதையை பல விதத்தில் பலர் விளக்குகின்றார்கள், புரிந்து கொள்ளுகின்றார்கள். இந்த பகவத்கீதை படித்தவர், வேதங்களை படித்தவர், சாஸ்திரங்களை படித்தவர் உழைத்து சாப்பிடக்கூடிய நிலையை கைப்பற்றுகின்றார்கள். திருவள்ளுவர் கூறுகையிலே, உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வோர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்லுவோரே சொல்லுவோர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த தன்னுடைய உழைப்பால் தான் சாப்பிட வேண்டும், மற்றவர்களுடைய உழைப்பை நாம் அனுபவிக்க கூடாது, எனக்கு என்ன தகுதி இருக்கின்றதோ அந்த தகுதிக்கு ஏற்றவாறு நான் வாழ வேண்டும் என்ற அந்த உறுதியான மனமானது உருவாகின்றது. தற்பொழுது அந்த உறுதி நம்மிடம் இல்லை. காரணம் என்னவென்றால், சாஸ்திர அறிவு நம்மிடத்தில் இல்லாததுதான் காரணம். ஏதோ ஒரு இறைவன் எங்கிருந்தோ நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், காப்பாற்றுவான், சொர்க்கம் இருக்கின்றது, நரகம் இருக்கின்றது, பரிகாரம் உண்டு, சனி பரிகாரம் உண்டு, ராகு பரிகாரம் உண்டு, கேது பரிகாரம் உண்டு, சுக்கிரன் பரிகாரம் உண்டு. இந்த பரிகாரங்கள் எல்லாம் உண்டா என்று கேட்டால் உண்டு. அது ஒரு பயத்தை மாற்றுவதற்காகவே தவிர ஒரு லட்சியத்தை அடைவதற்காக கிடையாது. பரிகாரம் உண்டா என்று கேட்டால் உண்டு, அதெல்லாம் ஒரு முழுமையானது கிடையாது. எவ்வாறு ஓடக்கூடிய ஒரு மனிதன் ஒரு மரச்சுவட்டிலே உட்காரும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கின்றது, அந்த மாதிரி தான் இந்த பரிகாரங்களுமே தவிர அவன் அந்த மரச்சுவட்டிலிருந்து வேறொரு இடத்துக்கு பயணம் செய்யும் பொழுது அவனுக்கு அந்த வெயிலானது அவனை தாக்கும். அதை போன்று இந்த பரிகாரம் கொஞ்ச நாளைக்கு தான் நம்மை பாதுகாக்குமே தவிர சாஸ்திர அறிவு, அதாவது ஆத்ம அறிவானது நம்மை முழுமையாக பாதுகாக்கின்றது. எதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கின்றது என்று கேட்டால் அந்த விசுவாசத்திலிருந்து பாதுகாக்கின்றது, போழி சாமியாரிடமிருந்து பாதுகாக்கின்றது, இந்த போழி மதவாதிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கின்றது, போழி மந்திரவாதிகளிடமிருந்து பாதுகாக்கின்றது, போழி வழிபாடு முறைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றது. இப்படி ஏமாற்றக்கூடிய நபர்கள் குரு என்றும் ஆசிரமங்களை வைத்தும் பலவிதமாக உழைப்பில் வாழக்கூடிய அந்த உழைத்து சாப்பிடக்கூடிய மனிதர்களை
ஏமாற்றுவதற்காகவே இவர்கள் பல வித்தைகளை காட்டி வாழக்கூடியவர்கள் இந்த மண்ணில் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களிடமிருந்து நாம் இவர்களிடமிருந்து மட்டுமல்லாமல் இவர்கள் காட்டக்கூடிய தூண்டக்கூடிய பயத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நாம் பகவத்கீதையை படிக்க வேண்டும், அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஆயிரக்கணக்கான மதவாதிகளும் போலி சாமிமார்களும் போலி பூஜைகளும் இப்படி பலவிதத்தில் மக்களை ஏமாற்றுவார்கள். ஆனால் பகவத்கீதையை நீங்கள் புரிந்து கொண்டீர் என்று சொன்னால் அன்னையிலே இருந்து உங்களுக்கு வாழ்க்கையானது ஆரம்பமாகின்றது. எவருடைய சாபத்துக்கோ கோபத்துக்கோ எதுக்குமோ நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுத்து எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள்ளிருந்தே கிடைக்கின்றது. ஆகவே அனைவரும் பகவத்கீதையை படியுங்கள், வாழ்க்கையை வாழுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். ஹரி ஓம் தத்சத்.